நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 773 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்டுங்க பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைம்லங்க இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. 910 இந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அப்படியே சின்னதாக ஒரு பைக் வந்திருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 791ங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் தான் 773. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 800 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ ஓப்பனிங் வந்தாங்க. மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானது இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இந்த 25,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது இதுதாங்க, இந்த 740ங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வேணா வல்டிலிட்டியாக இருக்கலாங்க, மேலே போகிற மாதிரி போகும் முடியும், அப்படியே செல்லிங் ட்ரிகர் ஆகி வரும். ஏன்னா 900 இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓஏ வந்திருப்பானுங்க. இந்த 900 இருக்கு பாருங்க, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓஏ வந்து பில்ட் ஆயிருக்கும். இருந்தாலுங்க 900 பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. 800க்கு மேலே ஓப்பனிங் வந்தால் 900 பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனால் அந்த 25,000 ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஓப்பனிங்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக எடுத்துக்கலாங்க. என்ட்ரி எடுத்தாங்க இந்த 800 இருக்கலாம், இல்லைன்னா வந்து மேலே இந்த 25,000 கால் சைடில் போனால் 25,000, புட் சைடில் வந்தால் 800 இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறது சேஃப்டிங்க. ப்ரீமியம் கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கணுங்க, லோவில் கீது எடுத்துக்காதீங்க. நான் வர்றேங்க எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக என்ட்ரி எடுக்கணுங்க எடுத்துக்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக டூரேஷனுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே தாங்க, நம்ம மேஜராக சப்போர்ட் சொன்னாலங்க இந்த 53,500. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ரேஞ்சு தாங்க, 55,250ங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்கும். இது மாதிரி சென்ட்ரல் பொசிஷனில் எதுவுமே என்ட்ரி போகாதீங்க. மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபுக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேக்கு சேம் இந்த லெவல் தாங்க, 750ங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்க்கு இந்த இதுதாங்க டாப் தான், 13,050ங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டி இதாங்க. எப்போல்லாம் ஒரு லோ பாயிண்ட் வந்துட்டு திரும்பக்கூடிய கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே விழுந்துச்சா டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ மிட் கேஃப் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏங்க. ஓஏயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்த 800 வித்துட்டு வந்துட்டோங்க, 45 ரூபாய்க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஒரு சில நம்பருக்கு 700 வச்சுருக்கீங்க, நான் 600 வச்சுருக்கேங்க. ஓஏயை பொறுத்த வரைக்குங்க இன்னைக்கு எப்படி 800க்கு மேலே ஓப்பன் ஆனால் 800 நல்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் வந்து நல்லா ஹெவியாக வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 900 25,000ங்க கால் ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக வருவானுங்க. வேணா இந்த 900 லைட்டாக பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குங்க. இந்த ஓஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் ஓஏ உடைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க, நீங்கள் அவன் எப்படி ஓப்பனிங் வைக்கிறான், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துடுங்க. ஒன்று கால் சைடில் கன்ஃபர்மேஷன் இங்கே எடுத்துக்கலாம், இல்லையா புட் சைடில் கிடைச்சா இந்த 800 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 800 புட்டும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 25,000 காலும் இந்த ரேஞ்சில் இருந்துக்கிட்டால் சேஃப்ட்டுங்க. இதுக்கு இடையில போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி உலுக்கிட்டே தாங்க இருப்பான். சரிங்க, நான் லைவ் போகிறேன். லைவில் எப்படி ஓப்பன் பண்ணிக்கான்னு பார்த்துட்டுங்க, அதுக்கு நியூவாக என்ட்ரி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.